வெல்கம் வியூவர்ஸ். டேஸ்டி கடாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னோட ஸ்பெஷல் என்னென்னா சிக்கன் தொன்னே பிரியாணி. நம்ம ஏற்கனவே இந்த பிரியாணி செஞ்சு காமிச்சிருக்கோம். ஆனால் இந்த ட்ரிப்பு நான் ஒரு ட்விஸ்ட்டோட நம்ம ஸ்டைலில் செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தொன்னே பிரியாணி. இதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். அதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம், 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம ஒரே 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஜூஸ் பிழிஞ்சிட்டு நம்ம இந்த சிக்கனை நல்லா இதில் மேரினேட் பண்ணுறதுக்காக நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு நான் இதை ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இதில் இப்போ நான் உப்பு இன்னும் சேர்க்கலை. ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கணும். சேர்த்துட்டு இதையும் நல்லா இந்த சிக்கனில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை 20-30 மினிட்ஸு இதை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ரைஸு நான் 1/2 கிலோ, அதாவது 2 கப் அளவு எடுத்து இதையும் வாஷ் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் மாத்திரம் நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதுக்காக நம்ம மசாலாஸ் ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் இதில் 2 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன ஜாதிப்பத்திரி எடுத்திருக்கேன். இதில் ஒரு சின்ன ஜாதிக்காய், அதுக்கப்புறம் ஒரு அன்னாசிப்பூ, அதில் ஒரு 7-8 கிராம்பு எடுத்திருக்கேன். ஒரு 2 இன்ச்சுக்கு பட்டையை உடச்சி வச்சுருக்கேன். ஒரு 5 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அடுத்து ஒரு மசாலாவுக்கு வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 15 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சுக்கு இஞ்சி, ஒரு 20-25 பல் பூண்டு எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் 1/2 கப் அளவுக்கு தேங்காயும் எடுத்திருக்கேன். இப்போ இதில் புதினா எடுத்திருக்கேன். புதினா கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதில் 2 மடங்கு நம்ம மல்லி எடுத்துக்கலாம். இது வெந்தயக்கீரை, ஃப்ரெஷ்ஷான வெந்தயக்கீரை. இதோட சீக்ரெட்டே இது தான், இந்த வெந்தயக்கீரை. அதுக்கப்புறமா இதில் 8 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இது 3ஐயுமே நம்ம தனித்தனி பிளேட்டில் எடுத்துருக்கோம் இல்லையா, அதெல்லாமே தனித்தனியாக வதக்கி எடுக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும். இதை லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விடுங்க. கறியிடக்கூடாது, கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரும், நல்ல வாசனை வரும். அந்த வரைக்கும் நம்ம இதை வறுத்துட்டு நம்ம இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து ஆற விட்டுக்கலாம். அடுத்து இதே பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டுட்டு அதில் இந்த பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா நம்ம இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வெந்தயக்கீரை, இதை எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி எடுக்கணும். இது நல்லா சுருங்கி வரும் இல்லையா, இந்த இலையெல்லாம் வதங்கி நல்லா சுருங்கி வரும். அது வரைக்கும் இதை நல்லா கொஞ்சம் கருக விடாமல் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். ரொம்ப நேரம் ஃபுல்லாலாம் வெந்து வர வேண்டாம், ஓரளவுக்கு சுருங்கி வந்தால் போதும். இதையும் இந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு ஆற விட்டுக்கலாம். அடுத்து இதே பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டுட்டு நம்ம அடுத்து ஒரு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு எடுத்து வச்சோம் இல்லையா, அதில் கருவேப்பிலை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் பொரிஞ்ச உடனேயும் கொஞ்சம் 2 திருப்பிட்டு பொரிஞ்ச வேகத்துக்கு அதுக்கடுத்து நம்ம இதில் பூண்டு, அதுக்கப்புறமா இஞ்சியை அந்த இதை பீஸாக கட் பண்ணி அதையும் போட்டிருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைக்காத இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய வெங்காயம் நீங்கள் சேர்த்துக்குங்க, கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் வெங்காயத்தை, சின்ன வெங்காயம் போட்டால் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிக்குவோம். கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் இந்த வெங்காயம். வதக்கினதுக்கப்புறமா இந்த தேங்காயை சேர்த்துட்டு, தேங்காய் சிவந்தெல்லாம் வர வேண்டாம், கொஞ்சம் அந்த தண்ணி பதம் போய் ட்ரை ஆகுற மாதிரி வரும்போது நம்ம இதை எடுத்து ஆற விட்டுறலாம்.
இப்போ பாருங்கள் அந்த தண்ணி பதமெல்லாம் கொஞ்சம் போயிருச்சு. இப்போ இதை எடுத்து இந்த பிளேட்டில் ஆற வச்சாச்சு. இப்போ இந்த 3 மசாலாவும் தனித்தனியாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம், ஆற விட்டுருக்கோம். இதை ஃபுல்லாக தனித்தனியாக அரைச்சி நம்ம எடுத்து கொண்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் இது பவுட்ரு பண்ணி எடுத்து வந்தாச்சு. ட்ரை மசாலா இதுதான் பிரியாணி மசாலா. இப்போ இந்த க்ரீன் மசாலா அப்புறம் இந்த வெங்காய மசாலா எல்லாம் தனித்தனியாக அரைச்சிட்டு இப்போ ஒரு பிரியாணி பாட்டில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் 2 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் சூடானதும் 2 பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டையை உடைச்சி இதில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன், பச்சை ஏலக்காய். இதில் ஒரு 4 கிராம்பு, அப்புறம் ஒரு கருப்பு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் நம்ம எப்போதும் பிரியாணிக்கு போடுற மாதிரி நறுக்கி இதில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் கலர் மாதிரி கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம இதை வதக்கி விடணும். இந்த பிரியாணிக்கு எப்போவுமே வதக்குவோம் இல்லையா, அது மாதிரி. இந்த பாருங்கள் இப்போ கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் கலருக்கு வந்துருச்சு இல்லையா. இந்த டைமில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த இஞ்சி பூண்டு சேர்த்து வெங்காயத்தோடு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மசாலாவை ஆட் பண்ணணும். ஏன்னா இது கொஞ்சம் வதங்கணும் இல்லையா. இஞ்சி பூண்டு கொஞ்சம் பச்சை வாசனை என்ன தான் இருந்தாலும் இருக்கும். நம்ம லைட்டாக தான் வதக்கி எடுத்துருக்கோம். அதனால் இதை கொஞ்சம் நேரம் போட்டு இந்த வெங்காயத்து கூட நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விடும்போது நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். நமக்கே நல்லா தெரியும். அந்த ட்ரை ஆகி கொஞ்சம் எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வருது இல்லையா. அந்த டைமில் இந்த க்ரீன் மசாலா, அதாவது பச்சை மிளகாய், கொத்தமல்லி, வெந்தயக்கீரை, நம்ம புதினா இதெல்லாம் சேர்த்து அரைச்சோம் இல்லையா, இந்த மசாலாவை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு இதையும் இதே மாதிரி நல்லா வதக்கி விடணும். வதக்கி விடும்போது இந்த மாதிரி சைடெலாம் தெரியுது பாருங்கள், நல்லா ட்ரை ஆகி எண்ணெய் மாத்திரம் தனித்தனியாக பிரிஞ்சு வருது இல்லையா. இந்த மாதிரி வர்ற டைமில் நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சமாக இந்த தண்ணி விடணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விடுங்க. தண்ணி விட்டிங்கனாக்கா இது இன்னும் நல்லா வதங்கி ஒரு அல்வா பதத்துக்கு வந்துடும். நல்லாவே தெரியும், அதில் சுத்தமாக தண்ணி இருக்காது, நல்லா அல்வா மாதிரி வந்துடும். அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கணும். இப்போ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பிரியாணி மசாலா, அதை ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாக்கள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடணும். ஃப்ளேமை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க பார்த்து, இல்லாட்டி கருகி போயிடும். நல்லா வதங்கி இப்போ மசாலா நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கி விடணும். அந்த தயிர்லாம் சேர்த்ததுனால கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகி வரணும். இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வதங்கி ட்ரை ஆகும். இந்த சிக்கனும் கொஞ்சம் கலரும் சேஞ்ச் ஆகி வரும். அந்த டைம் வரைக்கும் கொஞ்சம் நேரம் இதை நல்லா கொஞ்சம் இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க. இப்போ நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு நம்ம மசாலா எல்லாம் வதங்கி. இப்போ இந்த சிக்கன் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாத்திரத்தில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி விட்டு இதையும் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி விடணும். கொஞ்சம் நேரம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வதக்கல வேண்டாம், மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடணும் நம்ம சிக்கனை. 5 நிமிஷத்துக்கு போதும், ஜாஸ்தி வேக விட்டால் சிக்கன் ரொம்ப ஹார்டாயிரும். அதனால் 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக விடணும். பாருங்கள் 5 நிமிஷம் கழித்து நான் திறந்துட்டேன். நல்ல சிக்கனும் ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. இதில் இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம 3 கப் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். கொதி தண்ணி தான் இதில் ஆட் பண்ணணும். பச்சை தண்ணி விடாதீங்க, கொதித்த தண்ணியை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த கப்பில் 2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி, அதாவது 1க்கு 1.5ன்னு 3 கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை இந்த சிக்கனில் ஆட் பண்ணியாச்சு கொதித்த தண்ணியை. இப்போ நம்ம பார்த்துங்க, ஏற்கனவே உப்பு நம்ம சிக்கனில் கலந்ததுனால இப்போ பிரியாணிக்காக நான் இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கலந்துட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஒரு லெமன் ஃபுல்லாக, ஒரு பெரிய சைஸ் லெமனை நல்லா பிழிஞ்சு இந்த சாறை இதில் விட்டுருங்க. விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடும். உப்பு லெமன் ஜூஸ் எல்லாம் இப்போ தான் கலந்துருக்கோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த தண்ணி பாயிலான ஸ்டார்ட் ஆகிற டைமில் நம்ம இந்த ரைஸை ஆட் பண்ணணும். ஒன்லி அந்த ரைஸ் மட்டும் ஆட் பண்ணணும், தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. நல்லா வடித்து எடுத்துட்டு வெறும் ரைஸை ஆட் பண்ணுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு
2-3 நிமிஷத்துக்கு நல்லா வந்து பாயில் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் நல்லா பாயில் ஆகும். அந்த மாதிரி பாயில் ஆகி கொஞ்சம் தண்ணியும் வந்து சுருங்கி வரும். அதாவது வத்திரும் கொஞ்சம். இப்போ கொஞ்சம் வற்றி லைட்டாக தான் தண்ணி கொஞ்சமாக இருக்குது. இந்த டைமில் நம்ம ஒரு ஈரப்படுத்தி ஒரு டவல் போட்டுட்டு அதுக்கு மேலே மூடி வச்சு இதை நல்லா மூடி ஒரு 15 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வேக வைக்கணும். இப்போ லோ ஃப்ளேம் முதல்ல தான் கொதிக்கிறதுக்கு ஹை ஃப்ளேம், இப்போ லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டில் விட்டுட்டு நம்ம பிரியாணியை இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அருமையாக உதிரி உதிரியாக நல்ல மணத்தோட நல்ல டேஸ்டியான தொன்னே பிரியாணி, அதாவது சிக்கன் தொன்னே பிரியாணி. இது வந்து இங்கே பெங்களூர்லாம் ரொம்ப ஃபேமஸ். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது வந்து கொஞ்சம் நம்ம வித்தியாசமான முறையில் செஞ்சுருக்கோம். அது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்காக. அதனால் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி புது புது ரெசிபிகள் போடுறேன், எனக்கு சப்போர்ட் கொடுங்க. அடுத்த ஒரு புது ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.